நோ ஃபேப்ன்றது இப்போல்லாம் நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரேஷன்லேயும் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். சில பேர் வருஷ கணக்கில்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் நோ ஃபேப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா மொதல் விஷயம், நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? லேசியாக இருக்கிறது, மொபைல் அடிக்ஷன், அதிகமாக தூங்குறது, இது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் தான். நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியும். உங்களால் நோ ஃபேப்லேயும் சக்ஸஸ் ஆக முடியும். உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இது போதும், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நீங்கள் யாரும் அப்படி இல்லாமல், நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது உங்களை பிஸியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்களோ நீங்கள் அந்த தாட்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். இல்லைனா அது சார்ந்த சிந்தனையே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் மைண்டோட வேலையே அதான். உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கிறது தான் உங்கள் மைண்டோட வேலையே. நீங்களும் அதை பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அது கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய மைண்டு ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மைண்டு கண்ட்ரோல் ஆகும். ஃபுட் கண்ட்ரோல் டயட் இருந்தீங்கன்னா மைண்டு கண்ட்ரோல் ஆகும். மொபைல் அடிக்ஷன் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சா உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் உங்கள் மைண்டு உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்படி இல்லாமல் உங்கள் கண்ட்ரோலில் மைண்டை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு பைலட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக போகும். ஸோ உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். நோ ஃபேப்ன்றது ஒரு சாதாரண விஷயமா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் சாதித்த நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனு, நிறைய சயின்டிஸ்ட்டு, நிறைய பாடி பில்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. சாதித்த நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சாதித்த நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் ஃபாலோ பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்பீங்க. இது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய பாருங்கள். டெய்லி எழுந்ததும் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைரியில் எழுதுங்க. இன்றைக்கான டாஸ்க் என்னென்ன அதெல்லாம் எழுதுங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் வரும். டெய்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்களே உங்கள் மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணேன், நான் இவ்வளோ நாள் இருக்க போகிறேன், நான் கண்டிப்பாக இருப்பேன், நான் கண்டிப்பாக சாதிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேட் அதிகமாக பண்ணிகிட்டே இருங்க. கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுங்க. உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, அந்த மாதிரி பேசுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா, கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான். இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு. அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு.
நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மள ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க. உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.